ராமேஸ்வரத்துல கடந்த 6 மாத காலமாக குடி தண்ணீர்ல சாக்கடை கலந்து வருது. சமீப காலத்துக்கு முன்னால பாதாள சாக்கடை திட்டமும் குடிநீர் வளங்களும் ஒண்ணு மண்ணா குழிகளை தோண்டி ரோட்ல வேலை பார்த்ததுல எப்படியோ சாக்கடையும் நல்ல தண்ணியும் கலந்துருச்சு. கலந்ததுல தினசரி சாக்கடை தான் வருது. இது ராமேஸ்வரங்கிறது ஒரு பெரிய சுற்றுலாத்தலம். இங்க ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. வர்றவங்களுக்கு இந்த தண்ணி தான் குடிக்க கொடுக்குறாங்க. இது ராமேஸ்வரத்து மக்களுக்கு மட்டும் தொற்று நோய் வராம இந்தியா முழுவதுமே வர்றதுக்கான ஒரு அபாயம் இருக்கு. அப்ப இந்த தண்ணியை உடனடியாக நிறுத்தி பாதுகாப்பான குடிநீர் வழங்கணும் சொல்லி நாங்க மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம்னு பல முறை பல மாதங்களாக நாங்க படையெடுத்து வந்து சொல்லி இருக்கிறோம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய கமிஷனர் ஆணையாளர் என்ன செய்யறாருன்னா, வீடு வீடா போய் வரி கேட்டு மிரட்டுறாரு தவிர அராஜகமான முறையில் 100 ரூபாய் வரி கட்டலைன்னா கூட உனக்கு வக்கு இல்லையான்னு சொல்லி திட்டுறாரு பொதுமக்களை. அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து வரி வசூல் பண்ற நகராட்சி நிர்வாகம் அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான குடிநீர் வழங்குற கடமைங்கிறது அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த கடமையை தட்டி கழிச்சிடறாங்க. யாருமே காதுல வாங்குறாங்கல்ல. இது மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் வர்றதுக்குள்ள தமிழக அரசு தலையிட்டு இதற்கு ஒரு தீர்வு காணணுங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க இந்த குடிநீரை எடுத்துட்டு வந்து நகராட்சி வாசல்ல ஊத்தி இன்னைக்கு ஒரு அடையாள போராட்டத்தை நடத்தியிருக்கோம். இது தொடரும் சொன்னா நாங்கள் தொடர் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக நகராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.